Praise Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Praise Jesus. இந்த காலை வேளையில் நான் ஒரு சின்ன அந்த வார்த்தை இல்லை, பட் இன்னைக்கு ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை தான் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். அதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன், பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் தெரியும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்? ஆமென். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படி வேணாலும் பதில் கொடுக்கலாம். ஆமென். எந்த முறையிலையும் ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். இயற்கையை வைத்து ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். ஆமென். மனிதனை வைத்து ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். மிருகங்களை வைத்து ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் ஆண்டவர் நம்மளோடு பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தின் மூலமாக, திறந்த வாசல்களின் மூலமாக, சுகத்தின் மூலமாக, நம்ம பெற்றுக்கொள்கிற விடுதலையின் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கும் பொழுது பல விதங்களிலே ஆண்டவர் பதில் தருகிறார். அதோடைய ரிசல்ட் பல விதங்களிலே நம்ம பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில். ஆமென். நிறைய விதங்களிலே ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதிலை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அப்போ நான் சொன்ன சில காரியங்கள் அதில் உட்படும். அல்லேலூயா. அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தேவன் நம் மத்தியிலே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் எப்படி வெளிப்படுகிறார் என்று சொல்லி நம்ம சிந்திக்கும் பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களை மத்தியில் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. முதலாவது நம்ம திருப்பிக் கொள்வோம். ஜெனசிஸ் சாப்டர் 21. இன்னைக்கு இந்த காலை வேளையில் I want you to be encouraged. Hallelujah. I want you to know that God is working. கடவுள் வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். பரலோகம் அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பரலோகம் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது. 17வது வசனம் 19வது வசனம் வரை. வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இங்கே நமக்கெல்லாம் தெரியும், ஆபிரகாம் ஆகாரை தள்ளி விடும்படி அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவேல், இவங்க 2 பேரும் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அந்த வனாந்தரத்தில் அங்கே அவங்க கொண்டு வந்த தண்ணீர் குறைவுபட்டது அல்லது முடிந்து போனது. ஆமென். ஸோ அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு என்று சொன்னால், அவள் அந்த பிள்ளையை அங்கே போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் போ ஷார்ட் அவே அப்படின்னு போட்டிருக்க. அப்போனா வில்லு எரிகிற தூரத்தில் அவள் போய் நின்று அங்கிருந்து கதறுகிறாள். ஆமென். அந்த நேரத்தில் ஆண்டவர் 17வது வசனம், ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு, அல்லேலூயா, உடனே என்ன செய்தார்? ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. And the angel of God called to Hagar from heaven. ஆமென். பிரியமானவர்களே, போன வாரம் வியாழக்கிழமை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே உணர்த்தினார். அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு தூதனை வைத்து பதில் செய்கிறவராக இருக்கிறார். He will send his angel to answer our prayer. அப்பனா ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அவர் ஆன்சர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம பண்ணுகிற ஜெபத்துக்கு உடனே ஒரு தூதனுக்கு
ஒரு பொறுப்பை கொடுத்து, அவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்து, அவனுக்கு ஒரு வழிநடத்துதலை கொடுத்து, அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து அவனை நமக்கு அனுப்புகிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நம்ம நம்ப வேண்டும். நம்ம விசுவாசிகளாக இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்வதற்கு ஆண்டவர் என்னைக்குமே ஒரு தூதனை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நம்ம போவோம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ், புதிய ஏற்பாட்டில் சில வார்த்தைகளை நம்ம எடுத்து வாசிப்போம். ஒன்றாவது அதிகாரம் 14வது வசனம். மறுபடியும் இந்த வசனத்தை மைக்கில் வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு யாருக்கு? நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்போடு சேர்த்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு பணிவிடை செய்வதற்கு தூதர்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய விதத்தில் நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். அதில் ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னால், நமக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பணிவிடை தூதர்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், நம்ம அவங்கள வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், நம்ம ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, ஆண்டவரை வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் நமக்கென்று அவர் கட்டளையிட்டு அவர் தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஸோ நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஆமென், நம்மளுடைய காரியங்களை சந்திக்க, நம்மளுக்கு சேவை செய்வதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம காடி ஓட்டிக்கிட்டே போவோம். ஒரு கட்டத்துக்கு போனோன்னே நம்ம ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கிட்ட வந்த பிறகு திடீர்னு சொல்லி எப்படின்னு தெரியாது, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிருவோம். அது எப்படின்னு சொன்னால், நமக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எல்லா நேரத்திலையும் நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுதும் சரி, நமக்கு ஞானத்தை கொடுக்கறதிலிருந்து, பலத்தை கொடுக்கறதிலிருந்து, நமக்கு எங்கே வழிகாட்டி என்று சொல்லுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் நமக்கு தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென். அவங்க நம்மளை ஏந்தி நடத்துவார்கள். சமயத்தில் உங்களுக்கு தெரியாது, தூதர்கள் உங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் சில விஷயத்தை நீங்கள் சீக்கிரமாய் தாண்டி வருவீர்கள். அல்லேலூயா. அப்படி தாண்டி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அது தூதர்களாக தான் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் அனுப்பின தூதர்கள். அப்போ இந்த காலை வேளையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். God is sending an angel to minister to you. உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு. அவர்களுக்கு பேர் என்ன? பணிவிடை செய்கிற ஆவிகள். அல்லேலூயா. பணிவிடை தூதர்கள். அல்லேலூயா. அது யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஆமென். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு துணையாக, ஒரு பலனாக, ஒரு பாதுகாவலனாக, பாதுகாக்கிறவனாக, ஆமென், தொண்டு செய்கிறவனாக, தூது கொண்டு வருகிறவனாக ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். that we have an angel ministering to us under the directive of God. Hallelujah. தேவனுடைய வழி நடத்துதலிலிருந்து ஒரு தூதன் நமக்கு
அப்போ அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி தான் வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் ஆகாருக்கு தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தூதன் காட்டுகிறான். அல்லேலூயா. He showed her where the resources is. அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது எதிர்பாருங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னால் ஒரு தூதனை அனுப்பி நமக்கு இங்கே அங்கே என்று சொல்லி சரியாக வழி நடத்துகிற ஒரு வழி நடத்துதலை, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியான ஒரு வழி நடத்துதலை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த புஸ்தகத்துக்கு நம்ம போவோம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். The book of Daniel. ஒன்பதாவது அதிகாரம் 20வது வசனம். திருப்பிட்டீங்களா? இப்படி நான் சொல்லி முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் என்ற ஒரு தூதன் அங்கே வந்து நிற்கிறான். ஆள பாசிங்க. தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் தண்ணீர் அங்கே இருக்குன்னு காட்டுறதுக்கு தூதனை அனுப்பி ஆகார்ட்ட சொல்லுகிறார். இந்த வழியில் போ, இங்கே பாரு, இங்கே இருக்குன்னு சொல்லி காட்டுகிற ஒரு ரிசோர்ஸஸை ஆண்டவர் காட்டுகிறார். ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கேப்ரியேல் என்ற தூதன் அங்கிருந்து இறங்கி வந்து அறிவை உணர்த்துவதற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அறிவை உணர்த்துவதற்கு தூதர்களை நம்மளிடத்தில் அனுப்பி பேசுவார். அல்லேலூயா. He will send his angels to give us insight, understanding. அல்லேலூயா. ஆமென். ஸோ எந்த நேரத்திலையும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது சடின்னு ஒரு தூதன் வந்து இறங்கி இந்த வழியிலே போ. ஆமென். சோதோம் கொமோரா அழிக்கப்படும் பொழுது ஆண்டவர் தூதனை தான் அனுப்பி லோத்தை காப்பாற்றினார். அல்லேலூயா. லோத்தை வேகமாக அந்த பட்டணத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு சென்றார்கள். ஆமென். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு, பணிவடை செய்வதற்கு இப்படியாப்பட்டதான தூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு தூதன் உங்களுக்கு துணையாக இருக்கிறான். From the day you accepted Christ, you have been given an angel to watch over, to guard over. இதை ஏன் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன்னு சொன்னால், நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க, கைவிடப்பட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் எப்படி தாண்டுவேன், இதை எப்படி நான் சந்திப்பேன், இந்த யுத்தத்தை நான் எப்படி ஜெயிப்பேன், இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்வேன். ஆண்டவர் தூதனை உங்கள் பக்கத்தில் வைத்திருக்கிறான். அவன் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வான். அல்லேலூயா. ஆமென். ஸோ காரியம் நம்ம பார்த்தோம், தண்ணீரை காட்டுவதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்பினார். ரெண்டாவது கேப்ரியேலே இறங்கி வந்து அறிவை உணர்த்தும்படி ஆண்டவர் இங்கே தானியேலுக்கு பேசுகிறார். அடுத்து 10வது அதிகாரம், அதே தானியேலின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 12வது வசனம். You will see the names of 2 angels appearing here. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல நீங்கள் 7வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிருங்க. நான் மாத்திரம் எந்த தரிசனம் சொன்னால் 4வது வசனத்துக்கு போங்க.
முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் ம் 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 ஒரு புருஷனை கண்டேன். இந்த 9வது அதிகாரத்தில் ஒரு புருஷனை கண்டேன். அந்த புருஷனுக்கு பேரு கேப்ரியல். இங்க இன்னொரு புருஷனை கண்டேன். அப்புறம் அவர் 7வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் இதை மாத்திரம் பார்த்தேன், என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே பார்க்கல. அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. அந்த கரம் என்னை தொட்டு என்ன சொன்னதுன்னு பாருங்க. அந்த தரிசனத்தில் பார்த்த அந்த புருஷன், அது அவருடைய கை வந்து என் மேல பட்டு பன்னெண்டாவது வசனம் 12. என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் முதல் நாள்ல துவங்கின பொழுது உன்னுடைய வார்த்தை கேட்கப்பட்டது. இங்க பாருங்க, வந்தேன். ஹல்லேலூயா. தானியேல் உபவாசித்து 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, I ate no choice food, no meat, no wine touched my lips. தானியேல் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் முதல்ல கேப்ரியலை அனுப்பி ஞானத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். மறுபடி 10வது வசனத்துல 10வது அதிகாரத்துல ஆண்டவர் இன்னொரு தூதனை அனுப்புகிறவராக நம்ம இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுப்பப்பட்ட புருஷன் ஜெபம் பண்ணின முதல் நாளிலே ஆண்டவர் அனுப்பிட்டார். ஆனாலும் ஒரு சின்ன தடை இருந்தது. அந்த தடையை போக்குவதற்கு மிகாவேலை ஆண்டவர் அனுப்புகிறாங்க. பாருங்க, மைக்கேல் என்ற அந்த பேர் போடப்பட்டிருக்கு. 13வது வசனம். உதவியாக வந்தான். அல்லேலூயா. அப்புறம் ஜனங்களுக்கு சம்பவிக்க வேண்டிய காரியங்களை அறிவிக்க வந்தேன். நல்லா கவனிங்க, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த பூமியில பெர்சியாவின் ராஜா அல்லது பெர்சியாவில் இருக்கிற ஒரு ராஜ்யம் என்று போடப்பட்டிருக்கு. அது நிஜமான ராஜ்யம் இல்லை, அது ஆவிக்குரிய ராஜ்யம். அப்படின்னா என்ன? இந்த பெர்சியாவின் ராஜ்யம் என்று சொல்லப்படும் போது அது ஒரு தீய சக்தியினால நிரப்பப்பட்ட ஒரு ராஜ்யம் என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த நாட்களிலே தானியேல் ஜெபிக்கும் போது அந்த புருஷன் இறங்கி வந்த முதல் நாள்ல அந்த இருளான அந்த ராஜ்யமானது இந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி வைத்தது. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மிகாவேலை அனுப்பி அவனுக்கு உதவி செய்து இப்ப அந்த வார்த்தை இவனை தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறார். See how God sends his angel. Hallelujah. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அறிவை உணர்த்துவதற்கு. இங்க 10வது அதிகாரத்தில் இனி நடக்க போற காரியங்களை உணர்த்துவதற்கு. Hallelujah. Things about to come. நமக்கு சில நேரத்தில் நம்ம என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது என்று தெரியாத பட்சத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு செய்தி சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஆழமாக ரொம்ப போக வேண்டாம். நம்ம என்ன மேலோட்டமாக நம்ம என்ன பேசி கொண்டு போகிறோமோ அந்த ஃப்ளோவிலே நம்ம கடந்து போவோம். ரிசோர்சஸ், 2வது இன்சைட் அண்டர்ஸ்டாண்டிங், 3வது
things about to happen. Hallelujah. எந்தெந்த விஷயத்துலலாம் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார் என்று நம்ம பார்ப்போம். Hallelujah. அடுத்து இப்போ நம்ம ஜெனசிஸ் பார்த்துட்டோம், தானியேல் பார்த்துட்டோம், தானியேல்ல 2 இடத்த நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சங்கீதத்துக்கு போவோம். இதெல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதம் 91. நீங்கள் என்னையிலேருந்து தைரியமாக போங்க வீட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு பாடி கார்டு பரலோகத்திலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதை தான் உங்களுக்கு நான் உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. 10வது வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காப்பதற்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? 12வது வசனம், கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி ஏந்தி கொள்ள போகும்போது நீங்க என்ன செய்வீங்க? சிங்கத்தின் மேலேயும் நடப்பீங்க, பாம்பின் மேலேயும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்க்கத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை கரங்களில் ஏந்தி உங்களை சுமந்து கொண்டு போகும்போது நீங்கள் சிங்கத்து மேலே நடப்பீங்க, பால சிங்கத்தின் மேலே நடப்பீங்க, வலு சர்ப்பத்தின் மேலேயும் நீங்கள் மிதித்து நடக்க முடியும். அல்லேலூயா. இப்படியாப்பட்டதான ஒரு துணையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாப்பட்டதான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஸோ இந்த காலை வேளையில் தூதர்களினால ஏந்தப்பட்ட நாம் எது மேலேயும் நம்மளால் நடக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எல்லாரும் வீட்டில் நாய் வளர்க்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமென். நாய் வளர்க்குற அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு சொன்னால் அந்த நாயை வளர்க்குற அந்த எஜமானன் கூட இருந்தால் உங்களுக்கு நாய் மேலே பயம் இருக்காது. ஆமென். ஒருவேளை அவர் உங்களை விட்டுட்டு நீங்கள் உழுக்கு வாங்க, நான் கொஞ்ச நேரம் உழுக்கு போகிறேன்னா நீங்கள் அங்கே வாசல்லே தான் நிற்பீங்க, உள்ளே போக மாட்டீங்க. ஏன்னா அந்த நாய் உங்கள் மேலே பாஞ்சிரும். ஆமென். அப்போ அந்த நாய்க்கு சொந்தக்காரர் என்ன செய்வாருன்னு சொன்னால், இல்லை நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் தைரியமாக நடந்து போவீங்க. ஆமென். அதே போல தான் நம்மளுடைய எல்லா ஆபத்துகளிலும் தேவ தூதர்கள் நம்ம கரங்களை பிடிச்சி நம்மளை பாதுகாத்து நடத்துகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய எல்லா பயத்தையும் போக்குவதற்கு ஆண்டவர் ஒரு துணையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆபத்து நம்ம வாழ்க்கையில் வர ஏந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. என்னை தூதர்கள் ஏந்தி கொண்டு இருக்கிறபடினால, தேவனுடைய பாதுகாப்பு என் மேலே இருக்கிறபடினால நான் எது மேலேயும் நடந்து போவேன். சிங்கத்தின் தலை மேலே கூட நான் நடந்து போவேன். ஆமென். வலு சர்ப்பத்தையும் நான் மிதித்து நடந்து போவேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ சின்ன பூரானை கூட பார்த்து ஓடுறோம். என்னது சின்னோண்டு பூரான் பாத்ரூம்லேருந்து வந்துச்சுன்னா என்னது அட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறோம். ஆமென். அப்புறம் எங்கே வலு சர்ப்பத்தின் மேலே நீங்கள் மீச்சி நடக்கிறது? அல்லேலூயா. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, எதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து பார்க்கும்போது உங்களுடைய காலு தரையில் இல்லை, அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். என்னோட கால் தரையில் இல்லை, ஏன்னா நான் ஏந்தப்பட்டு இருக்கிறேன், நான் சுமக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் என்னை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறார். தம்முடைய தூதர்களை விட்டு எனக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் எதையும் மேற்கொண்டு நீங்கள் ஜெயித்து வர முடியும். அல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவர் திட்டமாக சொன்னார், நான் உனக்கு தூதனை அனுப்பி பதில் செய்வேன். I will send my angels to you. இந்த சபையை நம்ம
இந்த சபையை செய்து முடிச்சிட்டு ஆராதனையில் ஒரு ஊழியக்காரர் உள்ளே வரும்போது அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த சர்ச்சில் தூதர்கள் என்னை வரவேற்றார்கள் பாஸ்டர் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அந்த தூதர்கள் இந்த சபையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது அவங்க நம்மளோடு சேர்ந்து ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க நம்மளோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். நேரடியாக லூக்கா புஸ்தகத்துக்கு நம்ம கடந்து போவோம். சுவிசேஷ புஸ்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் 2வது புஸ்தகம், லூக்காவின் புஸ்தகம். I want to just point out to you where we see angels doing multitask. வித்தியாசமான 3வது புஸ்தகம், மத்திய, மார்க், லூக், 1வது அதிகாரம் 11வது வசனம். தரிசனமானான். தூதன் அவனை நோக்கி, ஜக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஜக்கரியா ஜானுடைய அப்பா. ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுன்னு ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் அனுப்புகிறார். எப்படி? தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கி நம்ம மெசேஜ் அனுப்பினோம்னா அங்கே ஒரு திக் போட்டிருந்தா போகலன்னு அர்த்தம், அனுப்பியாச்சு போய் சேரலன்னு அர்த்தம். 2 திக் போட்டிருந்தா என்னது? சேர்ந்துருச்சின்னு அர்த்தம். 2 திக்கும் நீளமாக மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? படித்தாச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஒரு திக்கில் தான் போயிட்டு இருக்கு. என்ன பார்க்குறாரா? ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்குறாரா? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை பார்க்குறாரா இல்லையா, கேட்குறாரா, இல்லை டைம் இருக்குதா, பிஸியாக இருக்கிறாரா, நமக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் ஆண்டவர், நான் கேட்டுட்டேன்னு, நான் உன் ஜெபத்தை கேட்டுட்டேன்னு ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி வியாழக்கிழமை நமக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதே தான் சொன்னார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கென்று ஒரு தூதனை நான் அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை செய்து முடிப்பதற்கு ஒரு தூதனை உனக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். ஒத்தாசை பண்ணுவதற்கு நான் அனுப்பியிருக்கிறேன். பணிவிடை செய்வதற்கு நான் அனுப்பியிருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மத்திய புஸ்தகத்துக்கு போவோம். மத்திய அதுக்கு முன்னுக்குள்ள புஸ்தகம் 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. மத்திய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பணியை தூதர்கள் செய்வார்கள். என்னன்னு சொன்னா, நம்மளை ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பார்த்தோம் சங்கீதம் 91. நம்மளை ஏந்தி நடத்துவார்கள். பாதம் கல்லில் மோதாத காற்று நம்மளை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. இங்கே இயேசு பிறந்தோன்னே அந்த 3 சாஸ்திரிகள், சாஸ்திரி தானே, அவர்கள் போன பின்பு ஆண்டவர் யோசேப்புக்கு தூதனை அனுப்பி சொப்பனத்தில் பேசுகிறாரு, எழுந்திருச்சு போ, ஏரோது பிள்ளைகளை கொலை செய்வதற்கு அவன் திட்டம் போட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளை ஆபத்திலிருந்து தூதர்கள் வெளியே கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பணிவிடை செய்வார்கள், நமக்கு உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரியாத யுத்தங்களை அவங்க செய்வாங்க. ஆமென். நம்ம கண்ணுக்கு தெரியாத சில யுத்தங்களை அவங்க செய்வாங்க. ஆமென். சில போராட்டங்களை அவங்க நமக்காக ஜெயிப்பாங்க. சில இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க, எல்லாருக்கும் சீக்கு இருக்கும், ஆனால் உங்களுக்கு மட்டும் சீக்கு இருக்காது. ஏன்? அந்த காரியத்திலிருந்து தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறாங்க.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2019 நம்ம சர்ச்சில் கோவிட் வந்துச்சு. ஆமென். ஒருத்தர் கூட கோவிட்ல பாதிக்கப்படலை. நாட் ஈவன் ஒன். ஒரே ஒரு தரம் ஒரு அம்மா மட்டும் குவாரண்டைனில் இருந்தாங்க, அவ்வளோதான். ஆமாம் தானே? ஒரு அம்மா குவாரண்டைனில் இருந்தாங்க. மற்றபடி எங்கே யாராவது இருந்தீங்களா கோவிட்டில் பாதிக்கப்பட்டாங்க? ஏன்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஃபோன் அடிக்கிற இடத்துலலாம் பாஸ்டருக்கு கோவிட், மெம்பருக்கு கோவிட், மியூசிஷியனுக்கு கோவிட், அது கோவிட், இது கோவிட். கேட்குற சர்ச் எல்லாம் குவாரண்டைன். பாஸ்டர் குவாரண்டைனில் இருக்கிறாரு. பாஸ்டர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த சர்ச்சில் ஃபோன் அடித்தாலும் யாராவது ஒரு ஆள் கோவிட்ல இருந்தாங்க. ஆனால் நம்ம சர்ச்சை தவிர்த்து நான் பார்த்த வரைக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உண்மையிலே நல்லவர். எப்படி இது நடந்துச்சு? அல்லேலூயா. தூதர்களை கர்த்தர் அனுப்பி பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆபத்து வரும்போது அங்கே போகாதே, அந்த இடத்துக்கு போகாதே, ஆபத்து இருக்கு, எழுந்திருச்சு போ அப்படின்னு நம்ம மனதில் ஒரு உணர்த்துதலை கொடுப்பாங்க. நம்மளை இழுத்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமென். தூதர்கள் சும்மா நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசுவாங்க. ஆமென். ஆண்டவருடைய காரியங்களை மாத்திரம்தான் நமக்கு சொல்லுவாங்க. சொன்னதான் சொல்லுவாங்க, இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணிவடை செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸோ அடுத்த ஒரு வசனத்துக்கு நம்ம வேகமாக கடந்து போய் விடுவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் மேத்யூ, மார்க், லூக், ஜான் முடிஞ்சு ஆக்ட்ஸ் 12 இல்லாட்டி 5வது அதிகாரத்துக்கு போயிடுவோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு பைபிளில் ஒரு சின்ன ஒரு ஆய்வு நம்ம செய்திருக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். நீங்க 18 வாசிங்கன்னா எல்லாருக்கும் அது புரியும். 18 வாசிருங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியில அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். அல்லேலூயா. How wonderful God is. அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் சில விஷயத்திலிருந்து நம்மளால விடுதலையாக முடியாத நேரத்தில் ஒரு சிறையில் இருக்கிறது போல, ஒரு கட்டில் இருக்கிறது போல நமக்கு தோணும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஆண்டவரோட நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தூதர் அனுப்பி உங்களுக்கு பணிவிடை செய்கிறார். நேராக உங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வருவார்கள். Is to set you free. Hallelujah. Amen. They will point you to resources. Hallelujah. They will give you understanding. அவங்க சரியான பாதையில் சரியான இடத்துக்கு உங்களை அனுப்புவார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு அறிவை உணர்த்துவார்கள். அடுத்து, இனி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு மறுபடியும் பேசுவார்கள். நாலாவது, ஜெபம் கேட்கப்பட்டது என்ற அந்த உறுதியை உங்களுக்கு கொடுப்பார்கள். ஐந்தாவது, உங்களை எல்லாத்திலிருந்து சுமந்து தாண்டி போகும்படி உங்களை சுமந்து நடத்துவார்கள். ஆறாவது, உங்களை பாதுகாப்பார்கள். அடுத்து, உங்களை விடுதலை செய்வார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஒரு விஷயத்தை நம்ம என்ன கத்துக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அல்லேலூயா. God loves us. ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் நம்மளை திக்கற்றவர்களாக உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் தனிமையாய் விட மாட்டேன். ஆமென். உன்னை நான் சும்மா ஒண்டியா விட மாட்டேன். ஆமென். ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார். அவருடைய தூதனை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ பாதுகாப்பையும் இவ்வளோ காரியத்தையும் நம்ம பக்கத்தில் வச்சுட்டு எப்படி நம்ம தோல்வியில் இருப்போம் சிந்திச்சு பாருங்க. எப்படி நீங்க வியாதியா இருப்பீங்க? ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க ஃபேஸ்புக்கில். பாஸ்டர், எனக்கு காலு கடுக்குது, காலு குத்துதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதை ரிஜெக்ட் பண்ணுங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுங்க.
திருப்பியும் நேற்று ஃபோன் அடித்து பேசுனேன். எப்படி இருக்கு உங்களுக்கு கால்? அதான் பாஸ்டர், கால் இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் சொன்னேன், அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க. ஆமென். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது உங்களுடைய பங்கு கிடையாது. வலிக்குதுன்னு அங்கீகரிக்காதீங்க. அந்த வலியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இந்த வலி எனக்கு தேவையில்லை, இந்த வலி என்னுடையது இல்லை, இந்த வலி என் உடம்புல சேர்ந்தது கிடையாது, இந்த வியாதி என் உடம்புக்கு கிடையாது, என் உடம்பு ஆண்டவருடையது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால என்னை மறைத்திருக்கிறார், அவருடைய செட்டைகளினால என்னை மறைத்திருக்கிறார், அவருடைய தூதனை வைத்து என்னை மறைத்திருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை வைத்து என்னை நிரப்பியிருக்கிறார், அவருடைய ஆவியை என் மேலே ஊற்றி என்னை நிரப்பியிருக்கிறார். அவரே வெளிச்சமாக என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று சொல்லும் போது எப்படி உங்களுக்கு வலி வரும், எப்படி உங்களுக்கு வியாதி வரும், எப்படி உங்களுக்கு குழப்பம் வரும், எப்படி உங்களுக்கு ஏழ்மை வரும், எப்படி நீங்க தோத்து போவீங்க, எப்படி நீங்க வீழ்ச்சி அடைவீங்க? பிரியமானவர்களே, how can you? இவ்வளோ ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பரலோகமே நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பரலோகமே நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்குது. நம்ம அவ்வளோ வறுத்து கிடையாது, அவ்வளோ வேர்த்து கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு பெரிது. ஆண்டவர், அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், எனக்கு உதவி வரும் கண்மலை என்று நீங்க சொல்லும் போது பரலோகம் திறந்திருக்கிறது பாருங்க, சிங்காசனத்தை பாருங்க, அங்கிருந்து தூதர்கள் வந்து உங்க பக்கத்தில் நின்று உங்களுக்கு பாதுகாக்கிறத பாருங்க, அவருடைய வெளிச்சம் உங்க மேல வர்றதை பாருங்க, அபிஷேகம் உங்க மேல வர்றதை பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்ம மேல ஒரு சட்டையை போல வந்து மூடுகிறதை பாருங்க, அவருடைய கரம் வந்து உங்களை மறைத்து. இவ்வளோ பாதுகாப்பு இருந்து நீங்க எப்படி தோத்து போக முடியும்? சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில இந்த கடன் இல்லை, என் வாழ்க்கையில் இந்த தோல்வி இல்லை, என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்க செழிப்பார்கள், என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற முயற்சி விளங்கும். அல்லேலூயா. நான் கை நீட்டி செய்கிற வேலை வாய்க்கும். அல்லேலூயா. நான் செய்கிற வேலையிலிருந்து நான் உயர்ந்து வருவேன். அல்லேலூயா. நான் செய்கிற காரியத்திலிருந்து நான் பெருகி வருவேன். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷன் யாபேசு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை என் மேல வச்சு என்னை ஆசீர்வதிச்சு என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்படித்தான் ஜெபம் பண்ணான். அடுத்த வசனமே ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இப்போ உங்க கண்கள் திறக்கப்பட நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்க கண்களை திறக்கணும். God must open your eyes to see what God has prepared for his children. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் பணிவிடை செய்வதற்கு தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். உங்க வீட்டை சுத்தி தூதர்களை பாருங்க. அப்புறம் ஏன் ராத்திரில பேய் வந்து வீட்டில் நிக்குதுன்னு கனவு கண்டுறீங்க? ராத்திரில அப்படியே குசினிக்கு போனா என்னமோ சத்தம் கேட்குது. ஏன் கேட்குது? இயேசுவின் நாமத்தில் அங்க உருவின பட்டயத்தோடு அங்க ஒரு தூதன் எனக்காக பாதுகாக்கும் பொழுது எந்த ஆவி என்னை நெருங்க முடியும்? எந்த அசுத்தாவி என்னை தொட முடியும்? எந்த தீங்கை என்னை அணுக முடியும்? அல்லேலூயா. பூனை தாண்டி போனுச்சு, என்ன வீட்டு விட்டு வெளியே ஆகக்கூடாது. ஆமாவா? பூனை தாண்டினாலும் சரி, சிங்கமே தாண்டினாலும் சரி, தூதன் என் கூட இருக்கிறான். ஆமா இல்லையா? ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளி கத்திருச்சு. ஆமா இல்லையா? பிரியமானவர்களே, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எது பொய்யோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எது உண்மை, இதுதான் உண்மை. தூதன் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ நான் இங்கே நிற்கும் போது என் பக்கத்தில் தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த சர்ச் வாசல்ல தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த சர்ச்சில் யாரும் உள்ள வரக்கூடாதபடி ஆவிக்குரிய எங்க போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இங்க இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் போது இந்த இடம் செழிக்கும். அல்லேலூயா. இந்த இடம் ஆரோக்கியமாக மாறும், இந்த இடம் சுகமாய் மாறும். இங்க இருக்கிற குடிகாரர்கள் திருந்துவார்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற உடைந்து போன குடும்பங்கள் ஒன்றாகும். இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியை கர்த்தர் மாத்துவார். எப்படி? தூதர்களை அனுப்பி ஆண்டவர் வேலைகளை செய்வார். அல்லேலூயா.
ஆமென். சில எல்லைகளுக்குள்ள நீங்க நுழையும் போது உங்களுக்கு போராட்டம் இருக்கும். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாடி கார்டை கர்த்தர் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் கடைசி ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், ஏற்கனவே பார்த்த வசனங்கள். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனம். ஆ 19:3 கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த பின்னணி கொஞ்சம் தெரியும். 3 வாசிக்கிட்டே வந்து 6வது வசனம் வரைக்கும் 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. அதை நம்ம நல்லா தியானிப்போம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 3 தொடங்கி, அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க தட்டி எழுப்பி வாசி. இங்க அவன் என்று சொல்ற அந்த நபர் யாருன்னு சொன்னா எலியா. எலியா ஏன் ஓடுகிறார் அப்படின்னு சொன்னா, ஆஹாப் எசபேல் என்ற இந்த 2 நபரின் மூலமாக வருகிற பயமுறுத்துதல்னால, ஆமென், ஒரு பயமுறுத்துதலினால அவன் ஓடி போகிறான். அல்லேலூயா. ஸோ அப்படி ஓடி போகும்போது ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே போதும், வேண்டவே வேண்டாம், நான் வந்து ரொம்ப மோசமானவன், என்னை சீக்கிரம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு படுத்துக்கிட்டான். ஆமென். அப்படி படுத்து தூங்கும் போது தூதன் வந்து எழுப்பி, ஏய் போய் சாப்பிடு. அவன் என்னத்துக்கு ஜெபம் பண்ணான்? சாகிறதுக்கு. என்னத்துக்கு ஜெபம் பண்ண? ஆண்டவரே போதும், என்னால் போராட முடியாது, என்னால் போக முடியாது, என்னால் இதெல்லாம் சந்திக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? தூதன் அனுப்பி போய் அவனை எழுப்பி சாப்பிட சொல்லுப்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளே சில விஷயத்தை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். அவன் சாகணும்னு கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, தூதன் அனுப்பி, பிரயாணம் இன்னும் தூரம் இருக்கிறது. ஆமென். அவனுடைய ஓட்டம் இன்னும் தூரம் இருக்கிறது. இன்னைக்கு யாராவது இங்க உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா, இதுதான் தூதன் உங்ககிட்ட பார்த்து சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை. போய் சாப்பிட்டு போ, இன்னும் வா, பயணம் இன்னும் தூரமா இருக்கு. அல்லேலூயா. அவன் இன்னும் சாப்பிட்டு தம்பாவு, பயணம் இன்னும் தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். தம்மை நேசிக்கிற தன்னுடைய சொந்த ரத்தத்தினால ரட்சிப்பு கொடுத்த அந்த மகனை நம்ம வேதனைப்படும் போது ஆண்டவர் தூதன் அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா.
நம்மளுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஐ ஹவ் given up, done, வேணாம் ஆண்டவரே, இனிமே போதும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் கையை பிடிச்சி, இதோ பாரு, தெம்பாயிட்டு, இன்னும் ஓடு, இன்னும் ஓட்டம் இருக்கு, இன்னும் ஓட்டம் இருக்கு. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஓட்டம் இருக்கு. இது முடிவில்லை. அல்லேலூயா, இது முடிவில்லை. நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் ஒரு புல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினச்சிடலாம். இதோட முடிஞ்சிருச்சுப்பா, வயசு ஓடிருச்சு, காலம் ஓடிருச்சு, நேரம் ஓடிருச்சு, வாய்ப்புகள் ஓடிருச்சு, திறந்த வாசல்கள்லாம் மூடப்பட்டுருச்சு, நினச்சதெல்லாம் விட்டுட்டு போயிருச்சு, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் தலைகீழாக போயிருச்சு. இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அவருக்காய் காத்திருக்கும் போது அப்போ தான் பயணமே நீண்ட பயணமாக மாறும். ஸ்டில் லாங் வே டு கோ. இன்னும் நீண்ட பயணம் நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? சூழ்நிலைமை எல்லாம் மாறும். அல்லேலூயா. இங்க முடிந்ததை கர்த்தர் மறுபடியும் தொடக்கி வைப்பார். அன்னைக்கு நைட்டு என்னை முடிஞ்சு எனக்கு வேணாவே வேணான்னு ஜீவனை விடுறதுக்கு எலியா சொல்றான். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு முடியாது, இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. அல்லேலூயா. நீங்க ரொம்ப நாள் வாழ்வீங்க. ஆமென். நீங்க ரொம்ப நாள் பயணிப்பீங்க, நீங்க ரொம்ப நாள் ஜீவிப்பீங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் ஒன்னே ஒன்று மட்டும் உணருங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறான்னு மட்டும் நீங்கள் உணருங்க. Know how much God loves you until He opens up heaven. ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசிப்பாரானால் நம்ம மேலே ஒரு பரலோகத்தையே திறந்து அதில் பணிவிடை செய்வதற்கு தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, சோர்ந்து போகாத, முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும் முடிவு இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நிறுத்துற வரைக்கும், ஆமென், ஆண்டவரே போதும் என்று சொல்ற வரைக்கும் நீங்க ஓடிக்கொண்டே இருங்க. ஆமென். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை எவ்வளவா நேசிக்கிறீங்க, இதை நான் இன்னைக்கு விளங்கி கொள்கிறேன். எனக்காக எதையும் நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, எனக்காக நீங்கள் எதையும் திறந்து கொடுக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்கப்பா. சும்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ எஸ் 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 தேங்க்யூ லார்ட். ஓ மைட்டி காட், மைட்டி காட். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் பார்க்குறேன், உங்களுடைய அன்பை நான் பார்க்குறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Mighty God, mighty God, mighty God, mighty God. Oh thank you Lord. ஆண்டவர் ஏன் தெரியுமா ஜக்கரியாவுக்கு அனுப்பி ஆண்டவர் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு ஏன் உறுதியா சொன்னார் தெரியுமா? ஜக்கரியாவுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கான பாக்கியமே இல்லை. அல்லேலூயா. ஜக்கரியா ஒரு வயசானவன். How can I be sure? I'm an old man and my wife is well along in years. அதுக்கு தூதன் சொல்றான், நான் கேப்ரியல் தேவ சமூகத்திலிருந்து நான் பேசுறேன், ஆண்டவர் அனுப்பினதை உங்ககிட்ட நான் பேசுறேன், இதுதான் உனக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி. இப்ப நீ இதை விசுவாசிக்கல, இன்னிலிருந்து உன்னுடைய வாய் மூடப்படும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஓ சிறந்ததை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மளை காத்திருக்க சொல்லுகிறார். ஓ நம்மளை உற்சாகம் அடைய சொல்லுகிறார். நமக்கென்று ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி நமக்கு செய்தியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளை பாதுகாப்பதற்கு, அல்லேலூயா, சொல்லுங்க, உங்க வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கு, உங்க குடும்பம் மறைக்கப்பட்டிருக்கிறது, உங்க வேலை செய்கிற ஸ்தலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உங்க பிஸ்னஸ் உடைய ஸ்தலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க போகிற ஸ்கூல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க படிக்கிற இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து இல்லை, தூதர்களை ஆண்டவர் வாசல் காக்கும்படி அனுப்புகிறார். அல்லேலூயா.
பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். ஓ, வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மகா பெரிய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை விசுவாசிப்பீர்களானால் இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாதுகாக்கப்படும், உங்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். ஓ, தேங்க்யூ. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. எந்த ஏவுதல், மந்திரம், அது பில்லி சூன்யம், அவனுடைய தவறான வார்த்தை, சாபங்கள், இவைகள் எல்லாம் தகர்த்தெறிய, உடைத்தெறிய, எரித்து போடுவதற்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். நீங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். உங்களுக்காக தூதர்கள் எல்லாத்தையும் செய்து கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் செய்து முடிக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பாருங்க. உங்களை சுற்றி தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள். Oh, the angels protecting you, my people. Hallelujah. The people of God. Hallelujah. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். Oh, thank you. உங்களை விட்டு என்னைக்குமே எடுபடாத, he will never leave you. ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களா விடமாட்டேன்னு சொன்னது போல, நீங்க எங்கே சென்றாலும் உங்க கூட வருகிற தூதன் உங்க மத்தியிலே இருக்கிறான். அல்லேலூயா. இவ்வளவாய் கர்த்தர் நம்மளை அன்பு கூறுகிறார். இவ்வளவாய் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஓ, தேங்க்யூ. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. அல்லேலூயா. இந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் என்று சொன்னா தேவனுடைய சமூகத்தில் இதை சொல்லி நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. mighty God, mighty God. holy 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 holy. நல்லவரே, 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 நல்லவரே. இந்த காலை வேளையில ஓ அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். அறிக்கை செய்யுங்க. என்னுடைய அறை பாதுகாக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வாகனம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, என்னுடைய மோட்டார் சைக்கிள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, என்னுடைய பைஸ்கிள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய காடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஓ, நான் வாகனம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் வேலை செய்கிற இடத்துல நான் என்ன வேலை செய்தாலும், அங்கே மிஷின் ஓடிக்கொண்டிருந்தாலும், ஆபத்தான காரியங்கள் இருந்தாலும், இயந்திரங்கள் இருந்தாலும், நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஓ, ஆபத்து என்னை நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையில் ஆக்சிடென்ட்டோ எந்த ஒரு இன்ஜுரியோ கிடையவே கிடையாது. எஸ், ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். ஐ கேன்சல் இட். இனி பயம் இல்லாமல் போங்க. ஓ, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா. மைட்டி காட். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை ஏந்தி நடத்துவார்கள். அல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக யாரு தீய காரியங்களில் செயல்பட்டிருந்தாலும் அந்த தூதன் அதை அறிந்து அதுக்காக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். யாராவது உங்க பேரை எடுத்துட்டு போயிட்டு மந்திரவாதிகிட்ட கொடுத்து மந்திரம் செய்ய சொன்னா அந்த மந்திரவாதி எப்படி குட்டிக்காரணம் போட்டாலும் மந்திரம் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல தூதன் வந்து இறங்கி நிற்பார்கள். ஓ, தேங்க்யூ லார்ட். தூதன் நிற்பார்கள். அவனுடைய கட்டப்படும். அல்லேலூயா. அவனுடைய செய்கை கட்டப்படும். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் செய்வான் என்று சொன்னார் தூதர்களா நமக்காக யுத்தம் செய்வார்கள். ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. நீங்க எதையும் நினைச்சு பயப்படவே கூடாது. எதையும் நீங்க மேற்கொள்ள முடியும். நீங்க விசேஷித்தப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள் தேவனுடைய பார்வையில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க மேல அவருடைய கரம் இருக்கிறது. உங்களை சுற்றி தூதர் பறந்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை பாதுகாப்பதற்கு. உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. உங்க அற்புதம் வந்திருக்கிறது. உங்க பதில் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. இந்த வேலையில் கூட நம்ம தசம பாகங்களை, காணிக்கைகளை நம்ம சேகரிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். லெட் அஸ் கிவ் cheerfully. நீங்கள் உங்களுடைய காணிக்கையை எடுத்து வந்தீர்களானால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலை செய்கிறவங்க நீங்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை தேவனிடத்தில் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் உண்மையாக இருங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். Hallelujah. Praise the Lord. ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம சில அறிவிப்புகளை நம்ம கேட்போம். இந்த சில வாரமாக நீங்கள் சேர்ச்சை பார்த்தீங்கன்னா சேர்ச்சை நேரத்தோட நம்ம ஆரம்பிக்கிறோம், நேரத்தோட முடிக்கிறோம். ஸோ ஆகையால் தேவன் கொடுத்த இந்த நேரத்தை நம்ம கனப்படுத்த வேண்டும். when we respect the church time, சபையினுடைய நேரத்தை நீங்கள் மதிக்கும் பொழுது தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த மரியாதையாக இருக்கும். ஸோ ஆகையால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, காலையிலே எழுந்திருச்சு ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திருச்சு, 7 மணிக்கெலாம் எழுந்திருச்சு ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு சரியாக 9 மணிக்குள்ளே நீங்கள் சர்ச்சுக்கு வர பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய நாளை நம்ம கனப்படுத்த வேண்டும், அதுலேயும் நம்ம திருடக்கூடாது. ஆமென். சரி, இந்த மாதமும் அடுத்த மாதமும் நல்ல கூட்டங்களை நம்ம சர்ச்சில் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய நலனை கருதி, உங்களுடைய சுகத்தை கருதி ஆண்டவர் நிச்சயமாக இந்த கூட்டங்களிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருகிற 23ஆம் தேதி மே சனிக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு இங்கே பாஸ்டருடைய ஜெபம் நடக்கும் காலையில். ஆமென். ஸோ சுமாராக ஒரு 7:30 மணி ஆரம்பித்து ஒரு 9 மணி அளவில் வரைக்கும் இந்த சபையில் காலையில் சனிக்கிழமை இங்கே ஜெபம் நடக்கும். அந்த ஜெபம் முடிந்த பிறகு பாஸ்டருடைய ஐக்கியம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நினைவுக்குள்ளே வைத்துக்கங்க. ஆமென். ஸோ இந்த வாரம் 23ஆம் தேதி நமக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இந்த சர்ச்சில் காலையில் நடக்கும். அடுத்து 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சர்ச்சுடைய ஆனிவர்சரி. ஆகையால் ஆனிவர்சரியாக இருக்கிறபடினால நமக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு நமக்கு சர்ச்சில் சர்வீஸ் நடக்கும். ஆமென். ஸோ சாயங்காலம் சர்வீஸ் தான் நமக்கு நடக்கும். நம்ம மத்தியில் சில ஊழியக்காரர்கள் கடந்து வருவார்கள், நம்ம சபையை ஆசீர்வதிப்பதற்கும் இந்த சபையை புது கட்டடத்தை ஒப்பு கொடுப்பதற்கும். ஸோ ஆகையால் இந்த 23ஆம் தேதி 23ஆம் தேதியும் 24ஆம் தேதி காலையிலையும் சர்ச்சை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். இன்னும் சில காரியங்களை நம்ம செய்யணும். முக்கியமாக இந்த பின்னாடி இருக்கிற அந்த கேர்ட்டனை நம்ம மாற்றணும். ஸோ நல்ல ஒரு கேர்ட்டனை போடுங்க பின்னாடி. ஸோ அதை மாற்றுங்க. கொஞ்சம் வேக்யூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு மேலேயும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக வைக்கணும். ஏன்னா வர ஊழியக்காரர்கள் மேலேயும் போய் பார்ப்பாங்க. ஸோ ஆகையால் 23 சர்ச் கிளீனிங்கும் 24 சர்ச் கிளீனிங் அண்ட் டெக்கரேஷனும் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஆகையால் அதில் வந்து நீங்கள் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும். ஸோ எல்லாருடைய உதவியும் எங்களுக்கு தேவை. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா நம்ம செய்து முடிச்சிடலாம். ஸோ 23 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், 24ஆம் தேதி சர்ச் ஆனிவர்சரி. அப்புறம் ஜூன் 9ஆம் தேதி சரியாக ஒரு 14 நாளில் நம்ம சர்ச்சுடைய ஆனிவர்சரி முடிஞ்சு சரியாக 14 நாளில் ஆமாம் 2 வாரத்தில் நமக்கு செவ்வாய்க்கிழமையில் ராத்திரி 8 மணிக்கு
நம்ம சர்ச்சில் அபிஷேக கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜோனத்தன் எஸ்ரா என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் பிஜேலேருந்து அவர் வருவார். ஆமென். ஸோ அவருடைய தேதியை நான் 1ஆம் மாதத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப தேதி கிடைக்காததுனால இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமையில் அவருடைய டைமை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ 9ஆம் தேதி ஜூன் சர்ச்சில் அபிஷேக கூட்டம் நடக்கும். ஸோ ஒருவேளை ஜூன் வாரம் நம்ம உபவாச நாட்களை நம்ம நியமித்தாலும் நியமிப்போம். ஆமென். ஸோ முதல்ல நான் அந்த பாஸ்டரோட போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ டியூஸ்டே 9ஆம் தேதி ஜூன் இங்கே ஒரு அபிஷேக கூட்டம் நடக்கும். அடுத்து 25ஆம் தேதி ஜூன் அது ஒரு வியாழக்கிழமை. எப்போதும் நமக்கு வியாழக்கிழமை ஜெபம் இருக்குல்ல, அதே போல் இந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் வியாழக்கிழமை ஜெபத்தில் இரவு 8 மணிக்கு நம்ம சர்ச்சில் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான பாஸ்டர் கெல்வின் மோசஸ் மறுபடியும் வராரு. போன முறை அவர் வந்திருக்கும் போது பெரிய ஒரு சேஞ்சஸ் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆண்டவர் எங்களை தொட்டார். ஆமென். ஸோ எங்களை சுகமாக்கினார். அநேக காரியங்களை ஆண்டவர் அந்த நாளில் செய்தார். ஸோ 25ஆம் தேதி ஜூன். அப்போ ஜூனில் 2 விசேஷ கூட்டம் இருக்கிறது. ஒன்று அபிஷேக கூட்டம், இன்னொன்று சுகமும் விடுதலையின் கூட்டம். ஆமென். ஸோ இந்த 2 கூட்டத்திலையும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். புதிய ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வாங்க. யாராவது வியாதிஸ்தர்கள் இருப்பார்களானால், யாராவது கட்டில் இருப்பாங்கன்னா, யாராவது விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க சொன்னால் அவங்கள நீங்கள் வர வைங்க. ஆமென். ஸோ நிச்சயமாக அந்த கூட்டங்களிலே கர்த்தர் அவர்களை விடுதலை செய்வார். ஸோ 4 காரியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறேன். 23 இந்த மாதம் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், 24 சர்ச் ஆனிவர்சரி, 29ஆம் தேதி ஜூன் அனாயிண்டிங் சர்வீஸ், 25ஆம் தேதி ஜூன் ஹீலிங் டெலிவரன்ஸ் சர்வீஸ். ஸோ இந்த 25ஆம் தேதி நம்ம ஜூனில் அந்த நாள் வந்து நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்லாம் நினச்சிட்டு வராதிங்க. நீங்கள் இருந்து நேரம் எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் கடந்து போகணும். ஆமாம். அவசரமாக இங்கே போகணும் அங்கே போகணுன்னு அப்புறம் சர்ச்சுக்கு சில நேரத்தில் ஏன் அறிவிப்பு கொடுக்க மாட்டேன்னா, அறிவிப்பு கொடுத்துட்டோம்னா அந்த நாளில் நீங்கள் வர மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது எங்கேஜ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ இந்த கூட்டங்களை ஏன் ஏற்படுத்துகிறோன்னா, நம்ம சர்ச் நலன். நீங்கள் உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதபடி பிசாசு வந்து உங்களை தடை பண்ணுவான். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரலைன்னா உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி விடுதலையோ சுகத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆமென். ஸோ ஆகையால் என்ன தடை வந்தாலும், நான் ஏற்கனவே ஒரு நாள் பழைய சர்ச்சில் இருக்கும்போது இந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ தடை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன். டயர் ஓட்டையாக ஆயிடுச்சு, அப்புறம் லேட் ஆயிடுச்சு, அது இதுன்னு ஆகி அப்புறம் கிராப் புக் பண்ண முடியாமல் கேன்சல் பண்ணி இன்னொரு கிராப்பை புக் பண்ணி சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் வந்து செட்டிங் பண்ணுறோம், அங்கே ஒரு பிரச்சனை. அப்புறம் செட் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வரோம், ரூமில் லாக் மாட்டிக்கிச்சு, பிள்ளைங்க உள்ளுக்கு மாட்டிக்கிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ தடை பாருங்கள். ஸோ இப்படி தான் பிசாசானவன் நம்மளை ஏதாவது தடை செய்து கொண்டு இருப்பான். ஆமென். ஸோ ஆகையால் இந்த கூட்டத்தை நாங்கள் முன்னே அறிவிப்பு கொடுத்துட்டோம்னா நீங்கள் தான் ஆயத்தமாக வரணும், ஆட்களை கூட்டிகிட்டு வரணும், உங்கள் தெரிஞ்சவங்களை வியாதியாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஆமென். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான அறிவிப்புகள். ஸோ அந்த சர்ச் ஆனிவர்சரிக்காக அடுத்த வாரம் 4:30 மணிக்கு நமக்கு இங்கே சர்ச் இருக்கும். ஸோ எல்லோரும் 4:30 மணிக்கெலாம் வந்துடுங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லுங்கள். சில நேரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இப்போ இந்த நாற்காலி காலியாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன யோசிப்பேன்? வேறு சர்ச்சுக்கு போயிட்டாங்களோ அப்படி யோசிப்பேன். நம்ம தானே ஏதோ வியாதியாச்சோ, ஏதாவது விபத்தாயிருச்சா, என்ன ஆச்சு, ஏதோ எமர்ஜென்சியா, ஏதோ இறப்பா அப்படிலாம் யோசிப்பேன் நான். ஸோ அது எங்களை ரொம்ப பாதிக்கும். ஸோ ஆகையால் சர்ச்சுக்கு வரலன்னா வெள்ளனே கூப்பிட்டு சொல்லிடுங்க. சமயத்தில் உங்களுடைய மெசேஜை நான் பார்க்கலன்னு சொன்னால் உடனே கோவிச்சுக்கிட்டு, பாஸ்டர் நான் போன வாரம் அனுப்புனேன் மெசேஜை பார்க்கல, நான் ஃபோன் அடித்தேன் பாஸ்டர் ஃபோன் எடுக்கலை, அதனால் நான் கோவிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் கோவிச்சிக்காதீங்க. இன்னொரு வாட்டி அடிச்சிட்டிங்கன்னா போச்சு, நம்ம தானே. இன்னொரு வாட்டி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போச்சு தானே, பிரச்சனை முடிஞ்சு தானே. சில பேர் ஃபோன் எடுத்துகிட்டு, பாஸ்டர் ஃபோன் அடித்தேன், நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவன் என்ன பதில் எதிர்பார்க்குறாங்க? இல்லையா நான் கால் நீட்டி தூங்கிட்டு இருந்தேன்,
அதனால் ஃபோன் எடுக்க. அப்படி சொல்லவா என்னது? நான் தெரியும் நான் பிஸியாக இருப்பேன்னு, தெரியும் நான் வேலையாக இருப்பேன், அது இதுன்னு. இன்னொரு வாட்டி அடித்தா போச்சு, சார் நீங்கள் ஃபோன் எடுக்கல, தெரியும். சரியா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்படின்னா. அப்போ ஆகையால் நான் ஃபோன் அடிக்கலை, நான் ஃபோன் அடித்து நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கலை, நீங்கள் ஃபோன் அடித்து நான் எடுக்கலை, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலை, இதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எதை நீங்கள் மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை போய் செய்யுங்க. அவன் சில பேர் சேர்ச்சுக்கு வரீங்க, வாரத்தில் ஒரு நாள் சேர்ச்சுக்கு வரீங்க, என் முன்னுக்கு உட்காடுறீங்க, அதோட போயிடுறீங்க, அதோட நமக்குள்ளே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அடுத்த வாரம் வரீங்க, உட்காந்து எஞ்சி போயிடுறீங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது. இப்படின்னா எப்படி சேர்ச்சில் ஐக்கியத்தை கட்டுறது, எப்படி உறவை கட்டுறது, எப்படி என்ன உங்களுக்கு என்னன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தூதனை அனுப்பி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். ஆமென், சரிங்களா? ஸோ ஆகையால் இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சேர்ச்சுக்கு நேரத்தோடு வாங்க, சேர்ச்சில் ஐக்கியப்படுங்க, சேர்ச்சில் உதவி செய்யுங்க, சேர்ச் ஊழியத்தை தாங்குங்க, சேர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். இதெல்லாம் யாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். ஆமென். சேர்ச்சுனா பலவிதமான ஆட்கள் வந்துட்டு போகிற இடம், எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம எல்லாரையும் அனுசரித்து தான் நம்ம போகணும். ஆமென், அல்லேலூயா. ஸோ இவங்க என்னை பார்த்து முறைச்சிட்டாங்க, அவங்க என்னை பார்த்து என்கிட்ட பேசலை, இதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த சேர்ச்சில் வரக்கூடாது. ஆமென். அவங்க உங்களை பார்த்து முறைச்சாங்கன்னா போய் கேளுங்க, சிஸ்டர் உங்கள் பார்வை சரியில்லை, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேளுங்க, தப்பு இல்லையா? உண்மையா இல்லையா? சில நேரத்தில் நான் ஒரு ஆள் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் அவங்கள பார்க்க மாட்டேன். என்னுடைய மைண்ட் வேறு எங்கேயோ ஏதோ ஒரு படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், ஆனால் என்னுடைய கண் உங்கள் மேலே இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறது? அப்புறம் பாஸ்டர் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் இன்னும் அப்படியே பார்த்து என்னோட ஒரு மாதிரி வெட்டுனா இருப்பாருங்க. நான் அந்த என்னுடைய கண்ணில் நீங்கள் தெரிஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஆகையால் ஸோ நிறைய விஷயம் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நேராக பாஸ்டர் என்னாச்சு பாஸ்டர் அப்படின்னு கேளுங்க, முடிஞ்சிச்சு. அப்புறம் சிஸ்டரை பார்த்து என்னாச்சு சிஸ்டரியாக ஒரு மாதிரியாக இருக்கீங்க, முடிஞ்சிச்சு. ஒருத்தர் அன்பாக இருங்க, அதுக்கு தான் ஆண்டவர் சேர்ச்சை கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. ஸோ அந்த அறிவிப்புகளை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. போன வாரம் வியாழக்கிழமை ஜெபத்தில் சேர்ச்சுக்கு தேவையான ஒவ்வொரு மாதமும் நிர்வகிப்பதற்கான பணம் எவ்வளோ தேவைன்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு சில பேருக்கு காட்டினேன். அதை நான் குரூப்லேயும் போட்டிருக்கிறேன். அதை எப்போதும் கையில் வச்சு ஜெபம் பண்ணிக்கோங்க. 15ஆம் தேதின்னு வந்துருச்சுன்னா அதை நினைத்து அக்கறைப்படுங்க. பாஸ்டர் கட்டிட்டாரா, கரண்ட் கட்டிட்டாரா, அதெல்லாம் யோசிங்க. நம்ம இது என்னது வியாபாரத்துக்காக சேர்ச்சு நடத்தலை, பணம் சம்பாதிப்பதற்கும் எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்து வச்சு அதுக்காக வர்றது வர்றது நம்ம சேர்ச்சை கரெக்டாக நிர்வகிக்க வேண்டும். ஸோ ஆகையால் வேலை செய்கிற எல்லோரும் நீங்கள் கை கொடுத்தா தான் இந்த காரியத்தை நம்ம சரியாக நடத்த முடியும், தடை இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம போக முடியும். ஆமென். ஸோ இந்த சபையை எடுத்து 2 மாதத்தில் இந்த 3 மாதத்தில் ஆண்டவர் சரியாக நம்மளை நடத்திக்கிட்டு வரார். நேரம் தவறாமல் நம்ம வாடகைகளை கட்டி கொண்டு இருக்கிறோம், இருப்பினும் நிறைய தேவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அடுத்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம சர்ச்சில் பழைய கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் கடையில் கொடுத்து அது எல்லாத்தையும் நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் புது ப்ரோக்ராம்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வரப்போகிற நாட்களில் பிள்ளைங்களுக்கு மேலே சண்டே ஸ்கூல் கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அதே நேரத்தில் மற்ற நாட்களில் சர்ச்சில் சில கிளாஸஸ், சில டியூஷன் கிளாஸஸ், அது இது மியூசிக் கிளாஸ் என்று சொல்லி இப்படி நிறைய காரியங்களை சர்ச்சில் நம்ம ஒழுங்கு செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நான் சில பேரோட பேசிகிட்டு இருக்கிறேன், சில பேர்த்திட்ட ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நிச்சயமாக எங்களுக்கு உதவி தேவைப்படுது, டீச்சர்ஸ் தேவைப்படுது, பிள்ளைங்களுடைய பாடங்களை செக் பண்ணுறதுக்கு சில டீச்சர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் சர்ச்சில் இது ஒரு ஊழியமாக நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம கட்டடத்தை எடுத்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் திறக்கிறது மாதிரி வைக்கக்கூடாது. அன்னாலும் இப்போதைக்கு அன்னாலும் சர்ச் திறக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு அன்னாலும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அன்னாலும் சர்ச் திறக்கப்படுது. ஆமென். ஸோ இரவில் இங்கே கிளாஸ் நடக்குது, மற்ற காரியங்கள் நடக்குது, மியூசிக் கிளாஸ்லாம் நடக்கும் இனிமேல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. எல்லோரும் நீங்கள் பங்கெடுக்கணும். சர்ச்சில் யாரும் ஒதுங்காதீங்க, சர்ச்சில் இருந்து அப்படியே ஒதுங்காதீங்க. இது ஒரு ஹெல்த்தியாக இல்லை.
டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப். இதை நான் ஏற்கனவே நான் சொன்னேன், தனியாக இப்படி பிரிஞ்சு போகணுன்னு விரும்பாதீங்க. பிசாசு தான் அதைத்தான் பார்க்குறான். நீங்கள் ஒன்றா இருக்கும்போது பாதுகாக்கப்படுறீங்க. தனியாக பிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களை பிசாசு என்ன வேணாலும் செய்யலாம். ஆமென். ஸோ ஆகையால் பிரிஞ்சு போகணுன்னு நினைக்காதீங்க. ஸோ ஆகையால் இதை நினைச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம சபை வளருகிற கட்டத்தில் இருக்குது, சபை வளரப்போகிறது. ஆமென். சரி, நம்ம மத்தியில் ஒரு புது சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் சிஸ்டர் புனிதா. அவருடைய மகன் விஷால் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அம்மா எங்கேருந்து வந்திருக்கீங்க? எழுதுங்க. வெஸ்ட் கண்ட்ரிலேருந்து. அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களா? ஓகே ஓகே. சர்ச் முடிஞ்சோன்னா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஸோ தொடர்ந்து வாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து கேளுங்க. அல்லேலூயா. ஸோ நம்ம மத்தியில் ஒரு புது ஆத்மா வந்திருக்கிறாங்க. அவங்கள விசாரிங்க. ஆமென். ஸோ இப்படி தான் நம்ம தொடர்ந்து ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அவங்க வந்து நல்ல காரியங்களை இங்கே கேட்டு அவங்க வாழ்க்கையை பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். வேறு எதுவும்? இந்த வாரம் தேர்ஸ்டே ப்ரேயர் இருக்கும். மறந்துடாதீங்க, தேர்ஸ்டே ப்ரேயர் இருக்கும். ப்ரேயருக்கு எல்லாரும் வரணும். சர்ச் வந்து நிறைஞ்சிருக்கணும். எல்லாரும் கடந்து வரணும். ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சில பேர் மட்டும் வந்து ஜெபிக்கிறது அது சரியில்லை. எல்லாரும் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளணும். ஆமென். சரிங்களா? ஸோ நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த சபைக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தின் தேவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறதை ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த காரியங்களுக்கு நன்றி. நீர் பாராட்டின இரக்கங்களுக்கு நன்றி. நீர் அனுப்பின வார்த்தைகளுக்கு நன்றி. நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த நாட்களிலே கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் வார்த்தையினாலேயும் அபிஷேகத்தினாலேயும் உம்முடைய ஆவினாலேயும் தொட்டு ஆசீர்வதித்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு எடுத்த தசம பாகங்களை காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையினுடைய எல்லா தேவைகளும் அறிந்த தேவன். ஒரு நாளும் நாங்கள் தடுமாறி போவதில்லை, இடரல் அடைவதில்லை. இந்த பணத்தை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பீர். ஹல்லேலூயா. ஏவுங்க அப்பா, இருதயங்களை ஏவுங்க. கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வராத பிள்ளைகளுடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களை மூடி மறைத்து கொள்வீனாக. அவர்களுக்கும் தூதர்களை கர்த்தர் அனுப்பி பலப்படுத்துவீனாக. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூலோ. இந்த வாரம் நடக்கிற நிகழ்வுகள், அடுத்த மாதம் நடக்கிற நிகழ்வுகள், சர்ச் ஆனிவர்சரி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவைகள் எந்த தடையும் இல்லாமல் எல்லாத்தையும் சிறந்த முறையில் நடத்தி முடிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். உடைய அனுக்கிரகத்தை வேண்டுகிறோம், தயவை வேண்டுகிறோம். வர ஊழியக்காரர்கள் சரியான வார்த்தையை இந்த சபையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஜெயத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமென். நீங்கள் ஒருவர் ஐக்கியப்பட்டு நீங்கள் வீடு திரும்பலாம். God bless you. Hallelujah. Thank you Lord.